சூப்பரான டேஸ்ட்டில் கொண்ட கடலை, அதாவது வெள்ளை சுண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு சூப்பரான மசாலா கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் இதெல்லாம் நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பட்டை கிராம்பை பொறுத்தவரையும் ஒரு 3 இல்லை 4 நாள் இந்த மாதிரி போட்டால் போதும். ஏலக்காயும் சரி. இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை பிச்சு போட்டுக்கலாம். பிச்சு போட்டு இதை எண்ணெயில் இந்த வெங்காயத்தை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அளவுக்கு அந்த கண்ணாடி பதம் அது லைட்டாக ப்ரௌன் கலர் மாறும், அது அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதக்கி ஆகிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டால் போதும், ரொம்ப போட வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் இதில் முக்கியமாக நம்ம உடனே மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிடக்கூடாது. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் இந்த எண்ணெயோட நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் குழம்பு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக அந்த கறி குழம்பு சுவையில் இருக்கும். ஸோ ஒரு 2-3 நிமிஷம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த எண்ணெயில் போட்டு நல்லா, அதாவது வெங்காயம் எண்ணெய் அதோடு போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, ஒரு 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இந்தமாரி கிரேவி நம்ம செய்யும்போது இந்தமாரி அரைச்சி நம்ம போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் கிரேவி. இந்த தக்காளி போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் மிளகாய்த்தூள் இதில் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுவே காரம் தாராளமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே போட வேண்டாம். சப்போஸ் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, கல் உப்பு தான் நம்ம போடணும், தூள் உப்பு போடாதீங்க, கல் உப்பு போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஊற வச்சு வேக வச்ச கொண்ட கடலை 1 கப்பு நம்ம போட்டிருக்கோம், ஒரு 100 கிராம் இருக்கும். இது நல்லா பாருங்கள், வேக வச்சுருக்கோம். அதை மிக்ஸி ஜார் இது குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய உருளைக்கிழங்கை தோலை சீவிட்டு இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு போடும்போது அந்த கறி குழம்பு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். அந்த நம்ம சாப்பிடும்போது சப்பாத்தி, பூரி, இல்லை சாதத்துக்கு, பரோட்டா இந்தமாரி எதுக்கு எதுமாலும் இது சைட்ஸாக வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் உருளைக்கிழங்கு கண்டிப்பாக நம்ம போட்டால் நல்லாயிருக்கும். இல்லை உருளைக்கிழங்கை விட நீங்கள் இந்த பன்னீர்லாம் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதை மூடியை போட்டு நல்லா மூடி விட்டுருவோம். அந்த மசாலா அந்த உருளைக்கிழங்கு கொண்ட கடலையில் இறங்கி பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு 250 ml ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ கொதிக்கும் போது மூடியை வச்சு மூடிக்கலாம். மூடி வச்சு மூடிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இன்பிட்வீனில் தேங்காய், முந்திரி பருப்பு ஒரு 4 போட்டு நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், மூடி வச்சதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வருது. நடுவில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப மூடி வைங்க. மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷம் ஆகும் நல்லா குக் ஆகிறதுக்கு. நல்லா வெந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்துச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். வேகலை அப்படின்னா திரும்ப ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கூட வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சுன்னா இந்தமாரி அழுத்தும் போது உடஞ்சி வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், முந்திரி பருப்பு, தேங்காய் ஒரு 4-5 சில்லு ப்ளஸ் முந்திரி பருப்பு ஒரு 5-6 இது நம்ம போட்டுக்கலாம். அரைச்சி இந்த முந்திரி பருப்பு போடும்போது அந்த டேஸ்ட் கிரேவி, அந்த ஹோட்டல் ஸ்டைல் கிரேவி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதேமாரி குழம்பு திக்னஸ் கொடுக்கும். இதை அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் விட்டால் போதும். ரொம்ப கொதிச்சா அப்புறம் டேஸ்ட் மாறும். இப்போ பாருங்கள், நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையை ஒரு கொத்து பிச்சு போட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை லைட்டாக அப்படி மேலே தூவி விட்டோம்னா அவ்வளோதான். சூப்பரான ஸ்டைலில் கொண்ட கடலை உருளைக்கிழங்கு மசாலா இல்லை கிரேவி இல்லை குழம்பு கூட சொல்லிக்கலாம், ரெடி ஆகிடுச்சு. சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எதுக்கெல்லாமல் இது சைஸாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த ரெசிபிஸ் வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும், நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.